ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பென் 10 ஏலியன் ஃபோர்ஸில் சேவ் தி லாஸ்ட் சான்ஸ் அப்படிங்கிற எபிசோடில் பார்த்திங்கன்னா நம்ம பென் பார்த்திங்கன்னா பிக்செல்லாம் மாதிரி குட்டி போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை பார்த்ததும் பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னா நம்ம பென் பார்த்திங்கன்னா ஒரு மேல் கேரக்டர், அப்படி இருக்கும்போது நம்ம பென் பார்த்திங்கன்னா எப்படி பிக்செல்லாம் மாதிரி குட்டி போட்டார், ஸோ அப்போ பிக்சல் வந்து மேலா ஃபீமேலா அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா டவுட் இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அஃபீஷியல்ஸே கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆம்னிட்ரிக்ஸை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆம்னிட்ரிக்ஸோட யூஸ் பண்ணுற யூசர் பார்த்திங்கன்னா என்ன ஜெண்டரோ அந்த ஜெண்டர் ஆஃப் வெர்ஷன் ஆஃப் ஏலியன்ஸ் தான் பார்த்திங்கன்னா அவங்க மாறுவாங்க. இப்போ நம்ம பென் பார்த்திங்கன்னா ஒரு மேல் கேரக்டர் அப்படிங்கிறனால அவங்க மாறுற ஏலியன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மேல் வெர்ஷன் ஆஃப் ஏலியன்ஸாக தான் இருக்கும். ஆனால் பெஸ்கிடஸ் அப்படிங்கிற ஒரு ஏலியனை தவிர. ஆனால் அது ஏன் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நான் வேறு ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் அதை தவிர பார்த்திங்கன்னா மீதி எல்லா ஏலியனுமே பார்த்திங்கன்னா மேல் வெர்ஷன் ஆஃப் ஏலியன்ஸாக தான் பார்த்திங்கன்னா நம்ம பென் மாறுவாங்க. இப்போ வேறு யாராவது ஃபீமேல் பார்த்திங்கன்னா அந்த ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மாறுற ஏலியன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் ஏலியன்ஸாக தான் இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம குவென். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த எபிசோடில் பார்த்திங்கன்னா நம்ம பிக்சல் பார்த்திங்கன்னா எப்படி குட்டி போட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே டவுட் இருக்கும். அதே மாதிரி அது மேலா ஃபீமேலா அப்படிங்கிற டவுட்டுமே நமக்கு பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நமக்கு 3 அஃபீஷியல்ஸ் கிட்டேருந்து 3 டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. அதாவது டுவைன் மெக்டெஃபே பார்த்திங்கன்னா ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் மேட் டொயின் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் டெரிக் ஜெவெட் பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆன்சர் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காரு. சரி, இப்போ இவங்க 3 பேர் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டுவைன் மெக்டெஃபே என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம பிக்செல் வந்து ஒரு விதமான ஃபீமேல் அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஆனால் இவர் பார்த்திங்கன்னா சாலிடாக பார்த்திங்கன்னா பிக்செல் வந்து ஃபீமேல் அப்படின்னு சொல்லலை, ஒரு விதமான ஃபீமேல் அப்படின்னு சொல்கிறாரு. அதை என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஷார்ட் ஆஃப் ஃபீமேல் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆனால் இவர் சொல்கிறத பார்த்தா பார்த்திங்கன்னா நமக்கே பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷன் அதிகமாக தான் வருது. ஏன்னா இவர் பார்த்திங்கன்னா சாலிடாக பார்த்திங்கன்னா ஃபீமேல் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் ஷார்ட் ஆஃப் ஃபீமேல் அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஃபீமேல்னு எடுத்துக்கிறதா இல்லை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. எனக்குமே பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. அடுத்து நம்ம மேட் டொயின் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவர் பார்த்திங்கன்னா டேரெக்டாக பார்த்திங்கன்னா பிக்சல் வந்து ஃபீமேல் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. ஆனால் இந்த ஆன்சருமே பார்த்திங்கன்னா நமக்கு டவுட்டை தான் பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணுது. ஏன்னா நம்ம பென் பார்த்திங்கன்னா எப்படி ஃபீமேல் நெக்ரோஃப்ரிஜியனாக மாறுவார்? ஏன்னா நம்ம பென் பார்த்திங்கன்னா ஒரு மேல் கேரக்டர். ஸோ அப்படி இருக்கிறப்ப அவர் எப்படி ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் ஏலியனாக மாறுவார்? ஏன்னா அதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம பிக்சல் இனத்திலே பார்த்திங்கன்னா மேல் நெக்ரோஃப்ரிஜியனே இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம சீரியஸில் பார்த்திங்கன்னா மேப் ஆஃப் இன்ஃபினிட்டி அப்படிங்கிற எபிசோட்லேயே பார்த்திங்கன்னா நெக்ரோஃப்ரிஜியன்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, டபுள் ஆர் நத்திங் அப்படிங்கிற எபிசோட்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்பிடோ கூட பார்த்திங்கன்னா ஒரு பிக்சல் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம இப்படியும் பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்து நம்ம தலைவன் டெரிக் ஜெவெட் அவர் பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயிலை சொல்கிறாரு. ஆனால் நம்ம டெரிக் ஜெவெட் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா அக்செப்டபுளான ஆன்சர் கொடுப்பாரு. ஆனால் நிறைய டைம் பார்த்திங்கன்னா நம்மளால் அக்செப்டே பண்ணிக்க முடியாத ஆன்சர் தான் பார்த்திங்கன்னா கொடுப்பாரு. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம பிக்சல் பார்த்திங்கன்னா மேல் சிஆர்ஸ் மாதிரியான ஒரு கிரியேச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் ஏன் இந்த இடத்துல மேல் சிஆர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் வாழ்கிற உயிரினங்கள்லேயே பார்த்திங்கன்னா சிஆர்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன் அப்படின்னா சிஆர்ஸ் உயிரினங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேல் சிஆர்ஸ் தான் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகி குட்டி போடுமா. ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா இவர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. அதுக்குன்னு பார்த்திங்கன்னா சிஆர்ஸ் உயிரினங்களில் பார்த்திங்கன்னா ஃபீமேல் இல்லை அப்படின்னு இல்லை, அதுலேயும் பார்த்திங்கன்னா மேல் சிஆர்ஸும் இருக்குது, ஃபீமேல் சிஆர்ஸும் இருக்குது. ஆனால் ப்ரெக்னென்ட் ஆகி குட்டி போடுறது பார்த்திங்கன்னா மேல் சிஆர்ஸ் தான். ஸோ இது எப்படி அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய சயின்டிஃபிக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சிஆர்ஸை பற்றி பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பார்த்திங்கன்னா நிறைய டாக்குமெண்ட்ரிஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா 3 பேரில் 2 பேர் பார்த்திங்கன்னா பிக்சல் கிட்டத்தட்ட ஃபீமேல் தான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அது எப்படி அப்படின்னு தான் தெரியல. மேபி இது வரைக்கும் சீரீஸில் காமிச்ச எல்லா பிக்சலுமே வந்து ஃபீமேல் தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா மேபி இவங்க சொல்கிறது சூட் ஆகும். ஆனால் நம்ம டெரிக் ஜெவெட் பார்த்திங்கன்னா ஃபீமேலாக இல்லை மேல் அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஸோ இவங்க 3 பேரில் சொன்ன ஆன்சரில் எந்த ஆன்சர் பார்த்திங்கன்னா சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பிக்சல் வந்து மேலா ஃபீமேலா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். குட் பை.